எபிரேயரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 13வது வசனம் சேர்ந்து வாசிப்போம். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமுமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல காலை வேளை ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம். உம்மை பாடவும், உம்மை துதிக்கவும், உம்மை மகிமைப்படுத்தவும் நீர் கொடுத்த நல்ல நேரங்களுக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் உம்முடைய வார்த்தையின் மூலம் எங்களோடு இடைபடும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். 30, 60, 100 நீர் பேசுகிற வார்த்தைகள் எங்கள் இருதயங்களில், எங்கள் வாழ்க்கையில் பலன் கொடுக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். மறுபடியுமாய் நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். எபிரேயர் 4வது அதிகாரம் 13வது வசனம். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமுமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். இன்றைய செய்தியின் தலைப்பு தேவ பார்வையில் வளருங்கள். தேவ பார்வையில் வளர்வது மிக மிக முக்கியம். ஆதி திருச்சபையானது தேவ பார்வையில் வளர்கிறதா இருந்தது. தேவ பார்வையில் வளர்வது என்பது தேவனுடைய ஆளுகையின் கீழ் வளர்வது. தேவனுடைய பார்வையில் வளர்வது என்பது தேவனுடைய வார்த்தையின் பார்வையில் வளர்வது என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆதி நிலையில் தேவ பார்வையில் தங்கள் வாழ்க்கையை தொடங்கினவர்கள் பின்பு தங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை தங்கள் பார்வையில் கண்டு அதில் திருப்தி கொண்டு தான் ஆண்டவருக்கென்று வாழ்கிறேன் என்கிற திருப்தியில் வாழ்கிற ஒரு கூட்டமாய் மாறினார்கள். வேறு சிலர் மனிதர்கள் தங்களை எப்படி பார்க்கிறார்கள் என்று சொல்லி மனித பார்வையில் திருப்தியை கொடுக்கிறவர்களாய், மனித பார்வையில் நிறைவை காட்டுவது போல, மனித பார்வையில் அவர்களுக்குள் குறைகள் இருந்தாலும், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருந்தாலும், மனித பார்வைக்கு முன்பு தங்களை பரிசுத்தவான்களாய், நீதிமான்களாய் காட்டிக்கொள்கிறவர்களை இப்பூமியிலும் பார்க்கிறோம், வேதாகமத்திலும் நாம் பார்க்கிறோம். ஆனால் ஒரு மனிதன், ஒரு திருச்சபை, ஒரு விசுவாசி தேவ பார்வையில் வளரும்போது மாத்திரமே அவர்கள் கனி கொடுக்கிறவர்களாய், பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாய், தேவனுடைய மறுரூபத்தை பெற்றவர்களாய் மாற முடியும் என்பதில் சந்தேகமில்லை. ஏன் தேவ பார்வையில் நாம் வளர வேண்டும்? மனித பார்வையில் நமக்கு கொடுக்கப்படுகிற நற்பெயர்கள் நமக்கு ஒரு பலனையும் தராது. நம்முடைய பார்வையிலேயே நாம் திருப்திகரமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறேன் என்று தேவ பார்வையை நாம் தள்ளி ஒதுக்கி நம்மை நாமே பிரியப்படுத்துகிறவர்களாயிருந்தால் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. தேவ பார்வையில் நாம் வாழ வேண்டியதன் அவசியம். ஏனென்றால் வசனம் எபிரேயரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 13 வாசித்தோமே, அதனுடைய கடைசி பகுதி விதமாய் சொல்கிறது. அவருக்கே, யாருக்கே, யாருடைய பார்வை மறைவான, யாருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லையோ, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாய் வெளியரங்கமாய் இருக்கிறதோ, அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆகவே அவருடைய பார்வையில் வளர்வது நம்மை நேர்த்தியாகவும் சிறப்பானதாகவும் தெய்வீக சாயலை கொடுக்கக்கூடியதாகவும் நம்முடைய வாழ்க்கையில் அமைகிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. தேவ பார்வையில் வளர வேண்டும். கைகளை நல்ல உயர்த்தி ஆமேன்னு சொல்லு. ஆமாம், என்ன குறை இருக்கோ ஆண்டவர்கிட்ட பேசணும். என்னால் ஜெபிக்க முடியல ஆண்டவரே, என்னால் பரிசுத்தமாக வாழ முடியல ஆண்டவரே, என்னால் ஊழியம் செய்ய முடியல ஆண்டவரே, என்னால் உமக்கென்று நிற்க முடியவில்லை என்ற குறையை அவர்கிட்ட பேசணும். அதை நிவர்த்தி செய்யணும். அதிலேயே நம்முடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்குமானால் அது நம்மை எங்கே கொண்டு போய் நிறுத்தும்னா மாய்மாலத்தில் கொண்டு போய் நிறுத்திடும். இன்னைக்கு ஜனங்கள் தேவ பார்வையில் நான் எப்படி இருக்கிறேன் என்பதை அறியவில்லை, அறிய விரும்பவும் இல்லை. மனுஷனுக்கு நேராக, நம்முடைய பார்வைக்கு நேராக நாம் எப்படி இருக்கிறோம் அதை நம்ம சரி பண்ணிக்கிட்டா போதும் அப்படிங்கிற நிலையில் இருக்கிறாங்க. இது மிகப்பெரிய ஆபத்து, மிகப்பெரிய ஆபத்து. தேவ பார்வைக்கு நேராய் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை கண்காணிக்கிற போது, தேவ வார்த்தையின் பார்வைக்கு நேராக எப்படி இருக்கிறோம் என்பதை நாம் கண்காணிக்கிற போது என்ன லாபம்?
நம்மை சரி செய்ய என்ன உண்டு? வாய்ப்புகள் உண்டு. கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம சரி செய்ய, ஆண்டவரே நான் கொஞ்சம் அறகுறையாக இருக்கிறேன், நீர் விரும்புகிற பரிசுத்தம், நீர் விரும்புகிற உண்மை, நீர் விரும்புகிற தேவ சன்னிதானத்தை குறித்த வாஞ்சை, தாகம், இவைகளெல்லாம் எனக்குள் இல்லாமல் இருக்கிறது என்பதை அறிந்து நம்ம என்ன செய்கிறோம்னா, அதை சரி செய்வதற்கு மிகுந்த கவனம் உள்ளவர்களாக நம்ம இருக்கிறோம். கைகளை நல்ல உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஆனால் இது ஆரம்பத்தில் இருக்கு தேவ பார்வை, பின்பு அது அப்படியே தேவனுடைய பார்வையிலிருந்து விலகி 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 மனுஷ பார்வைக்கு நேராக நம்மை சரியாய் தக்க வைத்துக் கொள்கிற மக்களாய் அநேக கிறிஸ்தவர்கள் மாறிவிட்டார்கள். அது நம்மை முடிவிலே கொண்டு போய் பரலோகம் சேர்க்காது, முடிவிலே கொண்டு போய் நமக்கு ஒரு பெயரை இடும். அது மாய்மாலம் என்ற பெயரை வைத்து நம்மை கொண்டு போய் நரகத்தில் தள்ளிவிடும். ஆனால் யாருடைய பார்வையில் நமக்கு உயர்வு உண்டு, யாருடைய பார்வையில் சரியாய் நடந்து கொண்டால் நமக்கு கனம் உண்டு, யாருடைய பார்வையில் சரியாய் நடந்து கொண்டால் நமக்கு மேன்மை உண்டு, யாருடைய பார்வையில் நம்முடைய ஜெப வாழ்க்கையை மறுபடியும் நாம் கட்டி எழுப்பினால், உத்தம இருதயத்தை கொண்டு போய் நாம் உருவாக்கி புதிய சிருஷ்டிப்பின் அனுபவத்திற்குள் வந்து தேவ பார்வையில் சரியாய் நடந்து கொண்டால் அவரிடத்தில் நமக்கு ஒரு விமோசனம் உண்டு. கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. மனுஷன்ட்ட நம்ம நடித்தோம், மனுஷனுக்கு நேராக நாம் பல குறைகளை மறைத்து, பல அந்தரங்கங்களை மறைத்து, நிர்வாணங்களை மறைத்து, நம்முடைய செயல்பாடுகளை மறைத்து வாழ்வதனால் புரோஜனம் இல்லை. அப்போ 3 பார்வையை குறித்து நான் சொல்வதற்கு முன்பு, தேவ பார்வையில் தான் நமக்கு கனம் உண்டு என்பதை மறந்து விடாதீர்கள். தேவ பார்வையில் சரியாய் நடந்து கொள்ளும் போது தான் நமக்கு புகழ்ச்சி உண்டு. தேவ பார்வையில் சரியாய் நடந்து கொள்ளும் போது தான் நமக்கு மேன்மை உண்டு. நம்முடைய சிந்தை தேவ பார்வையில் எப்படி இருக்கிறது? நம்முடைய இருதயத்தின் யோசனைகள் தேவ பார்வையில் எப்படி இருக்கிறது? ஏன் தேவ பார்வையில் சரியாக இருக்க வேண்டும்? எபிரேயர் 4:13 கடைசி பகுதியை வாசித்தோம். அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். கைகளை நல்ல உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இது யாரும் தள்ளினவர்கள் அல்ல. ஏன்னா பிசாசு அப்படியே மாயமாக மாற்றிட்டான். நமக்கு 1008 குறைகள் இருக்குது. அது ஆண்டவருக்கு நமக்கும் அவர் பார்க்கிறார். அவருக்கு முன்னாடி நான் சரி செய்யப்பட்டு நியாயாசனத்திற்கு முன்பாய் நிற்கும் போது, பரலோக ராஜ்யத்திற்கு முன்பாய் நான் போகிற பொழுது, உத்தம மனிதனாய் உத்தம ஆத்துமாவாய் நான் பிரவேசிக்க ஆண்டவருக்கு முன்பாய் என்னுடைய செயல்பாடுகள் எல்லாம் சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாகவும் வெளியரங்கமாகவும் இருக்கிறது. ஆகவே நான் சரி செய்ய வேண்டும். மனுஷனுக்கு முன்பாக எல்லாவற்றையும் மறைத்து விடலாம். நான் ஒரு பெரிய பாவம் செய்கிறோம், சின்ன பாவம் செய்கிறோன்னு இல்லை, அறகுறையாக கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்கிறதே என்னதான் பாவம். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வாழ்வதே பாவம். குந்தி குந்தி நடக்கிற அனுபவமே பாவம். பாருங்க, வெளியில் தன்னை துதிக்கிற மாதிரி காட்டிப்பாங்க, ஆனால் உள்ள துதிக்குதாங்கிறது கேள்விக்குறி. உள்ள அன்புள் வெளியில் அன்புள்ளதை போல அப்படி அப்படி வெளியில் காட்டிப்பாங்க. ஆனால் நமக்கு யார் பார்வை ரொம்ப முக்கியம் தெரியுமா? ஆண்டருடைய பார்வை நமக்கு ரொம்ப முக்கியம். கைகளை நல்லா உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டருடைய பார்வையில் வளரணும். ஏனென்றால் அவருக்கே நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். கைகளை நல்ல உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஸ்தோத்திரம். அவர் பார்வையில் தான் நமக்கு கனம் இருக்கு. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம், மனுஷனுக்கு முன்னாடி நீதிமான என்ன அவன்கிட்ட நடிச்சு என்ன பிரயோஜனம்? அவனுக்கு முன்பாக, மனிதனுக்கு முன்பாக நாம் சரியாக இருப்பதை போல் காட்டிக்கொள்வதனால் என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே இல்லை. அவனால் நமக்கு ஒரு சல்லி பைசாக்கு என்ன கிடையாது, மனுஷனால பிரயோஜனம் இல்லை. கர்த்தருடைய பார்வையில் உத்தமர்களாக இருந்தால் அவரிடத்தில் நமக்கு புகழ்ச்சி உண்டு. ஆமென். ஜெயம் உண்டு, மாற்றம் உண்டு, பெருக்கம் உண்டு. அவருடைய வலதுகையின் ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்க முடியும். கைகளை நல்ல உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. இன்றிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை தேவ பார்வையின் கீழ் வளர்க்கப்பட வேண்டும். தேவ பார்வையின் கீழ் நாம் செயல்பட வேண்டும். ஏனென்றால் அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நம்ம மனுஷனுக்கு நேராக எல்லாத்தையும் மறைச்சிடலாம். அறகுறையான வாழ்க்கை, அறகுறையான ஜபம், அறகுறையான வேத வாசிப்பு, விசுவாசம் பாதி, அவிசுவாசம் பாதி, பயம் பாதி, தைரியம் பாதி, அசுத்தம் பாதி, பரிசுத்தம் பாதி. ஆண்டவர் சொல்றாரு எலியாவை வச்சு, எந்த மட்டும் இரு நினைவுகளினால் குந்தி குந்தி நடப்பீர்கள். இதே தான் ஆண்டவர் வேற விதமாக சொல்றாரு. ஒன்று அனலாயிரு, இல்லாவிட்டால் என்ன செய்ய குளிராய், இல்லாவிட்டால் நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன். ஆண்டவரையும் விட முடியல,
உலகத்தையும் விட முடியல அப்படின்னா நாம் ஒரு நாள் அவருக்கு என்ன செய்ய வேண்டும்? கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் 4வது வசனத்தை நம்ம எல்லாரும் தயவா திருப்பணும். இன்னைக்கு ஆண்டவருடைய பார்வையின் கீழ் நம்முடைய வாழ்க்கையை செட் பண்ணணும். மறந்துடாதீங்க. வாலிபர்கள் ஆகட்டும், தெய்வ பயத்தை தேவ பார்வையின் கீழே அமையுங்கள். கிறிஸ்தவ ஜீவியத்தை தேவ பார்வையின் கீழ் அமையுங்கள். எந்த ஊழியக்காரனுக்கு கீழே அமைக்காதீங்க. எந்த விசுவாசிக்கு கீழே அமைக்காதீங்க. எந்த பக்கத்தில் இருக்கிற அவர் பார்க்கிறார் அவருக்கு முன்னாடி நல்லவரை போல, ஜெபிக்கிறதை போல, பரிசுத்தரை போல, பரிசுத்தத்துக்காக வைராக்கியமாக இருக்கிறதை போல 1008 குறைகள் நமக்குள்ளே இருக்கும். ஆனால் அடுத்தவர்கள் நம்ம ஏதாவது ஒன்று சொல்லிட்டா நம்மளால் தாங்க முடியாது. ஏனென்றால் நம்ம பூரண புருஷர்களைப் போல, பூரண ஸ்திரீகளைப் போல நம்ம நடந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வசனம் சொல்கிறது, அவருக்கே கைகளை நல்லா உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. நாம் ஒரு நாள் கணக்கு கொடுக்கணும். ஆகவே ஆண்டவருடைய பார்வையில் எவ்வளவு காலங்களை நான் வீணடித்திருக்கிறேன், எவ்வளவு காலங்களை நான் ஜெபம் இல்லாமல், வேதவாசிப்பு இல்லாமல், கர்த்தரை குறித்த தியானம் இல்லாமல், இந்த உலகத்தில் ஒரு நாளை கணக்கில் எடுங்கள். ஒரு நாளை கணக்கில் எடுங்கள். ஒரு நாளில் நான் எவ்வளவு நேரங்களை ஆண்டவருக்கு கொடுக்குறேன். நான் வேலைக்கு போகிறேன், அதை பற்றி சொல்லலை. நம்முடைய சிந்தைகள் எவ்வளவு நேரங்கள் ஆண்டவரோடு இருக்கிறது, நம்முடைய இருதயங்கள் எவ்வளவு நேரங்கள் ஆண்டவரோடு இருக்கிறது, நம்முடைய செயல்பாடுகள் எவ்வளவு நேரம் ஆண்டவருடைய கட்டுப்பாட்டிற்குள் இருக்கிறது, இதை நீங்கள் கண்காணிக்கணும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் 43 4வது வசனத்தை நீங்கள் எல்லாரும் பார்க்கணும். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய். கைகளை நல்லா உயர்த்தி ஆமேன்னு சொல்லு. கனம் மனுஷன் போய் ஜெபிக்கிறதை போல, பரிசுத்தர்களைப் போல, உத்தமர்களைப் போல, பூரண புருஷர்களைப் போல, பரிபூர்ணமாக இருக்கிறதை போல மனுஷ பார்வையில் காண்பித்தால் ஒன்றும் நடக்காது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, என் பார்வைக்கு நீ அருமையானபடியால் கனம் பெற்றாய். கைகளை நல்ல உயர்த்தி ஆமேன்னு சொல்லு. அல்லேலூயா. நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் சில காலங்கள் ஓடி இருக்கலாம், சில காலங்கள் வீணாய் போயிருக்கலாம், சில நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில் வீணாய் போயிருக்கலாம். ஆலயத்திற்குள் வந்து உட்கார்ந்த உடனே ஒரு அட்டென்ஷன் என்பது அல்ல. நம்ம ஆல்ரெடி ஒரு அட்டென்ஷனுக்குள்ளே நம்ம இருக்கணும். அது என்னவென்றால், நான் கட்டடத்தின் நடுவில் உலாவுகிறவன் அல்ல, தேவன் பார்வையின் கீழே உலாவி வசிக்கிற ஒரு மனிதன் என்று நாம் உணர்வோமானால், எப்பொழுது அதை அறிந்து கொள்வோம் என்ற நிலைக்கு நாம் வருவோமானால், அன்றுதான் தேவனாலே நமக்கு கனம் உண்டாகிறது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அன்றைக்கு தான் நமக்கு ஒரு புகழ்ச்சி உண்டாகுது. அன்றைக்கு தான் உலக பிரகாரமான வாழ்க்கையோ ஆவிக்குரியமான வாழ்க்கையோ கர்த்தரை பார்த்து நம்மை மேன்மைக்குள் ஆசீர்வாதத்திற்குள் கொண்டு வருகிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 2வது வசனத்துக்கு நீங்கள் தயவாக வரணும். இதை வேறு விதமாய் சொன்னால், இதுதான் ஆவியானவருடைய ஆளுகையின் கீழ் நாம் வாழ்கிற ஒரு அனுபவம். இஷ்டத்திற்கு நம்முடைய வாயில் கெட்ட வார்த்தைகள், இஷ்டத்திற்கு பரியாசங்கள், நம்முடைய பார்வைகள் அசுத்தமானவைகளை நாடுதல், உலகத்தின் பற்று 24 மணி நேரமும் உலகத்தோடு பின்னி இருக்கிற அனுபவம். நம்முடைய எண்ணங்கள், நோக்கங்கள் எல்லாம் பெருமையின் பேச்சுகள், அசுத்தங்கள், ஜீவனத்தின் பெருமை. நான் யாரு தெரியுமா, என்னுடைய குடும்பம் என்ன தெரியுமா, என் அந்தஸ்து என்ன தெரியுமா, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, இவைகளினாலே உலகம் கட்டப்பட்டிருக்கிறது. உலகத்தானை போல வாழ்ந்து கொண்டு இயேசுவை சைடில் வச்சுக்க கூடாது. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களை கவனிக்கும் போது உலகத்தாரை போலவே வாழ்கிறார்கள். இயேசுவின் சித்தத்தை அவங்க வாழ்க்கையில் நிறைவேற்றுறதில்லை. உலகத்தாரை போலவே வாழ்ந்து கொண்டு அவர்கள் கிறிஸ்தவர் என்று தெரிய ஒன்றே ஒன்று பயன்படுத்துகிறார்கள். என்னது? இயேசுவே அப்படின்ட்டு அவர்கள் என்ன நினைத்துக் கொள்கிறார்கள்? கிறிஸ்தவர்கள் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் ஆண்டவருக்குள் வாழ்வது, கிறிஸ்துவுக்குள் வாழ்வது. கைகளை நல்ல உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. பேரை மாற்றிக்கொள்வதாலோ இயேசு என்று கூப்பிடுவதனாலோ புரோஜனம் அல்ல. கிறிஸ்துவுக்குள் வாழ்வதே நம்மை புகழ்ச்சியும் கனத்தையும் சுதந்திரிக்க வைக்கும். கைகளை நல்ல உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. என் பார்வைக்கு அருமையானபடியால்,
என் பார்வைக்கு நான் விரும்புகிற காரியங்களில் நீ அருமையா என் பார்வைக்கு இருக்கிறபடியால் இன்றைக்கு சொல்லுகிறேன், நீ கனம் பெற்றாய். அவர் பார்வைக்கு அருமையா இருக்கிறவர்களுக்கு தான் கனம். அவர் பார்வையில் அருமையா இருக்கிறவர்களுக்கு தான் மேன்மை. அவருடைய பார்வையில் அருமையா இருக்கிறவர்களுக்கு தான் ஆசீர்வாதம். ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்றார், சாமுவேல் புஸ்தகத்தில், நான் மனுஷன் பார்க்கிற பிரகாரமா என்ன செய்கிறதில்லை, பார்க்கிறதில்லை. மனுஷனோ முகத்தை பார்க்குறான், செயல்பாடை பார்க்குறான், அவங்களுடைய காரியங்களை பார்க்குறான். அதனால தான் மனுஷன் ஒவ்வொருத்தனுக்கு உனக்கு நான் சளைத்தவன் இல்லை, நீ எனக்கு சளைத்தவன் அல்ல என்று சொல்லி போட்டி போட்டு மனிதனுக்கு முன்பாய் தன்னை காட்டிக்கொள்கிறார்கள். அதனால் புரோஜனம் இல்லை. அவர்கள் பார்வைக்கு அருமையாக இருப்பதினால் புரோஜனம் இல்லை. அவர்கள் பார்வைக்கு அருமையாக இருப்பதினால் பெருக்கம் இன்னும் பெருகுவதில்லை, இன்னும் குறைந்து சரிந்து கொண்டு போகிற நிலைமை உண்டாயிடும். ஆனால் எந்த வனாந்தரத்தின் பாதையிலும் ஆண்டருடைய பார்வையில் நாம் சரியாய் வாழ கற்றுக்கொள்வோமானால் அது நமக்கு என்னத்தை தருகிறது? தேவனுடைய கனத்தை தருகிறது. கைகளை நல்ல உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. இன்றைக்கு நம்முடைய ஆத்துமா, நம்முடைய ஆவி, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஊழியம், நம்முடைய பணிகள், நாம் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களும் தேவ பார்வையின் கீழ் வரணும். தேவ பார்வையின் கீழ் வருவது என்பது என்ன? நான் அவருடைய பார்வையின் கீழ் சரியாய் செய்கிறேனா? நான் அவருடைய பார்வையின் கீழ் நான் செய்வது சரிதானா? நான் கோபப்படுகிறேனே, அது சரிதானா? என்னுடைய துர்குணங்கள் சரிதானா? உலகத்தின் பற்றுகள் சரிதானா? நான் செயல்படுகிற செயல்பாடுகள் எல்லாம் சரிதானா என்று ஒவ்வொரு நாளும் கண்காணித்து அவருக்கு அருமையானவைகளை செய்தால் நமக்கு கனம் உண்டாகும். ஆமேன். வேத புஸ்தகத்தில் ஏன் அப்படி ஒன்றையும் கவனிக்கணும்? நீதிமொழிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரத்துக்கு நீங்கள் வரணும். 2வது வசனத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த வசனமானது, இந்த பிரசங்கமானது நம்ம எல்லாருக்கும் உடையது. கொஞ்சம் கேட்கிற வசனங்கள் எல்லாம் கொஞ்சம் நல்ல உள்வாங்கி அதன்படி செயல்பட நம்மளை ஒப்பு கொடுப்போமானால் நிச்சயம் மேன்மை உண்டு. ஆமேன். நிச்சயம் மாற்றம் உண்டு. ஆண்டவர் சொன்னார்ல, காயினை பார்த்து சொன்னார், ஏன்பா ஆபேலை பார்த்து நீ பொறாமப்படுறவன் சகோதரனை பார்த்து? நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? தேவன் விரும்புகிற நன்மைகளை, தேவன் எதிர்பார்க்கிற அருமையானவைகள் நம்ம செய்ய தொடங்கும் போது தான் தேவன் நம்மை கனப்படுத்துகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்களேன். மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள். கவனிச்சிங்களா? தேவ பார்வைன்னா என்னங்க? வேத பார்வை தான் தேவ பார்வை. தேவ பார்வையிலே, வேத பார்வையிலே நான் எப்படி நடக்கிறேன் என்பதை நம்ம கவனித்து பார்க்கணும். அப்படி நம்ம சரியா இல்லைன்னா அந்த பார்வையின் அண்டரில் நம்ம கீழே அவரிடத்தில் வந்து அவருடைய சட்டை நிழலிலே ஒவ்வொன்றையும் சீர்தூக்கி அலைசி ஆராய்ந்து உய்த்து ஆராய்ந்து சோதித்து பார்த்து நல்லவைகளை, ஒழுக்கமானவைகளை, தேவனுக்கு பிரியமானவைகளை அவருடைய பார்வையின் கீழிருந்து நாம் செய்கிற பொழுது நிச்சயம் நமக்கான கனம் உண்டாகும். நீதிமொழிகள் 16:2 சொல்லுது, மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள். செய்கிறதெல்லாம் சரி மாறி இருக்கும். ஜெபம் பண்ணாதது சரி மாறி இருக்கும், துதிக்காதது சரி மாறி இருக்கும், வேதத்தை வாசிக்காதது பரவாயில்ல பார்த்துக்கலாங்கிற மாதிரி இருக்கும், பிறரை பற்றி புரணி பேசுவது சரி மாறி இருக்கும், முன்னாடி விட்டுட்டு பின்னாடி பேசுவது நல்லது மாறி படும், தவறுகளை செய்து கொண்டே ஜெபம் பண்ணுவது நல்லது மாறி படும், அருவருப்புகளை செய்து கொண்டே தேவ ஆலயத்திற்குள் இருப்பது நமக்கு அது ஒரு பெரிய குற்றங்களாய் தெரியாதது போல இருக்கும். அவனுடைய பார்வைக்கு எல்லாம் எப்படிப்பட்டவைகள்? சுத்தமானவைகள். கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். ஒரு கைகளை நல்ல உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப எங்கிருந்து நமக்கு கனம் வர வேண்டும்? எங்கிருந்து நமக்கு புகழ்ச்சி வர வேண்டும்? எங்கிருந்து நமக்கு மாற்றம் வர வேண்டும்? பாஸ்டருடைய பார்வையில் ஒரு புரோஜனமும் இல்லை, சக பக்கத்தில் இருக்கிற விசுவாசிகளுடைய பார்வையினால் ஒரு புரோஜனமும் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்றார், என் பார்வைக்கு நீ அருமையானபடியால். அப்படின்னா என்ன அர்த்தம்? அருமையானவைகளை நீ செய்து கொண்டிருக்கிறபடியால் நீ கனம் பெற்றாய். கைகளை நல்ல உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் அந்த நிலைக்கு நம்முடைய சபையை கொண்டு வருவாராக, ஒவ்வொரு வாலிபர்களையும் கொண்டு வருவாராக, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கொண்டு வருவாராக. அந்த இடத்துக்கு வராவிட்டால், இதுவரை வராவிட்டால் நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையை ரொம்ப வேஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ரொம்ப வேஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். மனுஷனுக்கு முன்னாடி
அது என்னத்தை கொண்டு வரும்? வேதாகமத்தை நீங்கள் திருப்பி பார்த்தால் 16:2 நம்ம திருப்பி வாசிச்சுட்டு அடுத்த பகுதிக்கு நேராய் கடந்து செல்வோம். மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள், கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்கள் கைகளை நல்லா உயர்த்துவோமா? கண்களை எல்லாரும் மூடி, ஆண்டவரே என்னுடைய மீதம் இருக்கிற வாழ்க்கையை உம்முடைய பார்வையின் நான் கவனமாய் நடக்கிற ஒரு வாழ்க்கையை எனக்கு கட்டளையிடும். ஆமேன். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. 3 பார்வையை குறித்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். ஒன்று தேவ பார்வை, இன்னொன்று தன்னைத்தானே நம்மை நாமே சரியா இருக்கிறது போல் நினைத்து கொண்டு வாழ்கிற வாழ்க்கை. அதுதான் இந்த நீதிமொழிகள் 16:2 வாசிச்சோம். மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு எப்படி இருக்குமா? சுத்தமானவைகளை போல இருக்கும். அப்ப தேவ பார்வைன்னு ஒன்று இருக்கு. தன்னை குறித்து மனிதன் நினைத்து கொண்டிருக்கிற ஒரு பார்வை இருக்கு. 3வது மனுஷன் தன்னை குறித்து என்ன நினைக்கிறான் என்ற ஒரு பார்வை இருக்கு. தன்னை குறித்து தானே நினைத்துக் கொள்கிற பார்வையும் பிரயோஜனமற்றது. மனுஷனுக்கு முன்பாக நம்ம வெளியரங்கமாய் உள்ளே வேற மாதிரி இருந்து கொண்டு வெளியே நாம் வேறு விதமாய் நம்மை பிரதிபலிப்போமானால் அந்த பார்வையில் நமக்கு மனுஷன் மூலம் வருகிற கனமும் பிரயோஜனமற்றது. அது நம்மை பரலோகத்திற்கு நேராய் கொண்டு சேர்க்காது. ஆமேன் சொல்லுங்க. அப்ப தேவ பார்வையின் கீழ் இருக்கிறவர்கள் தான் தேவனாலே கனத்தை பெற முடியும். ஒரு அல்லேலூயா, ஆமேன் சொல்லுங்க. பூமியிலும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், பரலோகத்திலும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆமேன். அப்ப முதலாவது, தன் பார்வையில் மனிதன் தன்னை எப்போதும் நல்லவனா பிரதிபலிக்க விரும்புகிறான். ஆவிக்குரிய ஜீவியமா ஒரு மனிதனை இங்கே நிற்க வைத்து உங்கள்கிட்ட ஜபமே இல்லை அப்படின்னு சொல்லுங்க, யாரு சொன்னது அப்படின்னு தான் நம்ம கேட்போம். நானே கேட்பேன், என்கிட்ட ஜபம் இல்லைன்னு யாரு சொன்னது? உங்க வார்த்தையெல்லாம் சுத்தமே இல்லை, அப்படி யார் உங்கள்கிட்ட சொன்னது என் வார்த்தையெல்லாம் சுத்தம் இல்லைன்னு? தேவன் அதை என்ன செய்வார்? பார்க்கிறார். உங்கள்கிட்ட கோபமே இல்லை, அப்படி யாரு சொன்னது? என்ன மாதிரி நான் எவ்வளவு அடங்கி போறேன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன மாதிரி அமைதியாக இருக்கிற ஆள் இந்த உலகத்திலேயே இல்லை. ஏனென்றால் மனிதன் அடுத்தவர்கள் சொல்றதை ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் எதை நம்ம கட்டாயம் ஏற்றுக்கொள்ளணும்? தேவ பார்வையின் கீழே நம்ம எப்படி இருக்கிறோங்கிறதை ஏற்றுக்கொண்டால் தன்னைத்தானே தாழ்த்தி சோதித்து அறிந்து அவன் தேவ சமூகத்தில் ஒப்புரவாகி தேவ சமூகத்தில் தன்னை சுத்திகரித்து பரிசுத்தமாக ஆக தேவ பார்வையில் அவன் அருமையாகிறான். தேவ பார்வையில் அருமையானவனை கர்த்தர் கனப்படுத்துகிறார். கைகளை நல்ல உயர்த்தி ஆமேன்னு சொல்லு. அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரத்துக்கு வந்தால் தன் பார்வையில் மனிதன் எப்படி இருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். தன் பார்வையில் சுத்தமுள்ளவனாய், தன் பார்வையில் திருப்தி உள்ளவனாய், தன் பார்வையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவன் எந்த தவறுகளை செய்தாலும் அதை மறைத்து அதை ஒழித்து பரவாயில்லை என்னை கர்த்தர் தூக்கி எடுத்து விட்டார் என்று சொல்லி தன்னைத்தானே போற்றி புகழ்ந்து வாழ்கிறவனாய் இருக்கிறான். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், எந்த மனுஷனும் தன்னை விட்டு கொடுப்பதே இல்லவே இல்லை. எந்த மனுஷனும், ஒரு சின்ன பிள்ளை எடுத்துங்க, கிச்சனில் போய் ஜீனி தின்னுட்டு வந்துடும். சீனி சாப்பிட்டியா அப்படின்னு பார்த்தா இத்தனோண்டு கையில் சீனி இருக்கும், இந்த கையிலையும் சீனி இருக்கும், வாயெல்லாம் என்ன இருக்கும்? சீனியா இருக்கும். சீனி சாப்பிட்டியா? எடுக்கலை, சாப்பிடலை. ஏனென்றால் சின்ன குழந்தை கூட தன்னை சரி செய்ய அல்லது தன்னை நம்ம அப்படி திருடிவிட்டோம் என்று மாட்டிக்கொள்ள விரும்பாது. அப்போ மனுஷர்கள் ஏமாத்திரம், பெரிய மனிதர்கள் அதை ஒத்துக்கொள்வதே இல்லை. ஆனால் எங்கே சரி செஞ்சால் நமக்கு வளர்ச்சி உண்டாகும், எங்கே சரி செய்தால் நமக்கு கனம் உண்டாகும், எங்கே சரி செய்தால் நமக்கு மேன்மை உண்டாகும்னா, என் பார்வைக்கு நீ அருமையானபடியால் கனம் பெற்றாய். கைகளை நல்லா உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அவர் பார்வைக்கு நாம் சரியாய் நடந்து கொள்வோமானால் நமக்கு நியாய தீர்ப்பு இல்லை. அவர் பார்வையில் நாம் சரியாய் நடந்து கொள்வோமானால் பரலோகம் நமக்கு ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டிருக்கிறது. அவர் பார்வையில் நாம் சரியாய் நடந்து கொள்வோமானால் கிறிஸ்துவோடு கூட நாம் நித்திய காலம் என்ன செய்வோம்? ஆளுகை செய்வோம். கைகளை நல்லா உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அப்போ மனிதன் தனக்குள் இருக்கிற காரியத்தை ஒத்துக்கொள்றதில்லை. ஆனால் ஏன் அப்படி ஒத்துக்கொள்றதில்லை? வசனம் சொல்லுது, மனுஷன் தன்னை அவ்வளவு என்ன செய்கிறானா, தன்னை என்ன செய்கிறான்?
அவ்வளவு நேசிக்கிறான், அவ்வளவு நேசிக்கிறான். நம்ம யாரும் திருடர்னு சொல்லிடக்கூடாது, நம்ம யாரும் பொய்யர்னு சொல்லிடக்கூடாது, நம்ம யாரும் ஆவிக்குரியவர்கள் அற்றவர்னு சொல்லிடக்கூடாது, நம்ம யாரும் அனலற்றவர்கள்னு சொல்லிடக்கூடாது, நம்ம யாரும் புரோஜனமற்றவர்கள். ஏனென்றால் தன்னை அந்த அளவுக்கு நேசிக்கிறான், தன்னைத்தானே நேசிக்கிறான். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, மற்றவனை நீ அதை ஆண்டவர் கண்காணிக்கிறார். ஒரு மனுஷன் தன்னை என்ன பண்ணுறான், நேசிக்கிறான். நேசிக்கிறதுனால தான் நல்ல ட்ரெஸ்ஸும் வாங்கி போடுறோம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். அது தப்பல்ல, நேசிக்கிறதுனால தப்பல்ல. ஆனால் நம்ம பார்வையிலேயே பார்த்து கொண்டு கிறிஸ்தவ ஜீவியத்தை வாழ்வோமானால் அது ஆபத்து. நம்மை நேசிப்பதில் தவறல்ல, ஆனால் தேவ பார்வையிலே நாம் எப்படி இருக்கிறோம் என்று நம்மை நாமே உய்த்து ஆராய்ந்தால்தான் மாற்றங்களையும் விடுதலையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அதனால தான் இயேசு கவனிக்கிறார், மனுஷன் தன்னை விட்டு கொடுப்பதே இல்லை, விட்டு கொடுப்பதே இல்லை. அதனால தான் ஆண்டவர் கவனித்து சொல்கிறார், ஒன்றை போல பிற நீ என்ன செய்ய, நேசி. ரொம்ப நேசிக்கிறப்பா ஒன்றை, ஆனால் அடுத்தவன் பிரச்சனைன்னு வரும்போது என்ன பண்ணுற, என்னென்னமோ பண்ணிடுறியப்பா. ஒன்றை போல பிற நீ என்ன செய், நேசி. இப்போ லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரத்துக்கு நீங்கள் வரணும். வருகிற பொழுது இவன் ரொம்ப ஓவராக ரொம்ப ரொம்ப செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இவனுக்கு இருக்குது. அவன் பாருங்க, அவன் செய்கிறது கூட நம்ம செய்யலை, ஆனால் ஆண்டவர் அவனுடைய முடிவு என்னன்னு சொல்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்கணும். அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று, இந்த வார்த்தை என்ன ரொம்ப தொட்டுச்சு, ரொம்ப தொட்டுச்சு. எந்த வார்த்தை தொட்டுச்சு? நீதிமான்கள் என்று சொல்லி இல்லை, நீதிமான்கள் என்று நம்பி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு நான் எதுக்கு அல்லேலூயா சொல்ல சொன்னேன்னு எத்தனை பேருக்கு புரியுது? நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, நீதிமான்னு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, நம்பிட்டு இருக்காங்க. யாரை நம்பிட்டு இருக்கிறாங்க? தங்களையே நம்பிட்டு இருக்கிறாங்க. அந்த வார்த்தை நான் அப்படியே பளிச்சுன்னு அடிச்ச மாதிரி இருந்துச்சு, நம்பி. இது ஏன் அப்படி அவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆபத்து வந்தது? தன்னைத்தான் இவ்வளவு நம்புறான். ஏனென்றால் இவன் தன்னுடைய வாழ்க்கையை யாருடைய பார்வையில் வாழலை, கர்த்தருடைய பார்வையில் வாழ்ந்தா எது ரைட்டு எது தவறு, என்ன செய்கிறாய், எதில் குறைந்திருக்கிறாய் என்று தன்னை தாழ்த்தி உய்த்து ஆராய்கிற பொழுது நம்மை பூரணர்களாய் அல்ல பூரணத்தை நோக்கி கர்த்தர் வழி நடத்துகிறார். ஆமென். தெய்வ பயத்தை நமக்குள்ள கொடுக்கிறார், அனலை கொடுக்கிறார், நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இவன் தன் பார்வையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக தன் கிறிஸ்தவ வாழ்க்கையை ஓட்டுனதுனால அவன் தன்னை நம்புகிறான். அதான் தன் பார்வையில் வளர்வது. இன்னைக்கு மிகப்பெரிய ஆபத்து சபைக்கு இருக்கிறது. தங்கள் பார்வையில் ஜப வீரர்கள், தங்கள் பார்வையில் உபவாசிப்பவர்கள், தங்கள் பார்வையில் அனல் பருக்கும் பிரசங்கியார், தங்கள் பார்வையில் விடுதலை நற்செய்தி முழங்குகிற பெருவிழா நடத்துகிற சுவிசேஷகர், தங்களுடைய பார்வையில் மிகப்பெரிய வல்லமையான தேவ மனுஷன் அப்படின்னு போயிட்டு இருக்கு. இங்கே வசனம் சொல்லுது, இந்த யாருங்க அவன், பரிசேயன் நம்புறான். எவ்வளோ பெரிய ஆபத்து பாருங்க. அப்போ இந்த நம்பிக்கை உடைஞ்சி சரியாகணும்னா ஒவ்வொரு நாளும் தேவ பார்வையில் கொண்டு போய் நம்ம வாழ்க்கையை இணைக்கணும், வேத பார்வையில் கொண்டு போய் நம்முடைய வாழ்க்கையை இணைக்கணும். அவன் சொல்றான், தேவனே பாருங்க, நான் பரிகாரர். 11வது வசனத்தை எல்லாரும் தயவா பாருங்க. நான் பரிகாரர், வாசிப்போம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அநியாயக்காரர் விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அவன் சொன்னது உண்மையா பொய்யா? ஏங்க அவன் சொன்னது உண்மையா பொய்யா? ஆண்டவர் பொய்ன்னு சொல்லலை, அவன் சொல்றதெல்லாம் உண்மை. ஆனாலும் அவன்கிட்ட பயங்கரமான ஒரு பெருமை இருக்கு. தேவ பார்வையில் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழாமல் தன் பார்வையில் வாழ்கிறான். ஆண்டவர் அதை கண்டுபிடிக்கிறார். இதில் ஸ்தோத்திரம் வேற சொல்கிறான், ஆண்டவரே ஆயக்காரனை போல, விபச்சாரக்காரனை போல, பரிகாரரை போல, அநியாயக்காரரை போல மற்ற மனுஷனையும் சேர்த்துட்டான். அப்படின்னா நான் யாருன்னா உமக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஆள் அப்படின்னு அவர் சொல்லலை. அவர் பார்வையிலிருந்து கர்த்தர்ட்டேந்து சத்தம் வரலை, இவன் பார்வையிலேருந்து இவன்ட்டேந்து ஒரு சத்தம் போது, நான் மற்ற மனுஷரை போல இல்லாததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஜபம் அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்ததா ஆபத்தை கொண்டு வந்ததா? எல்லாரும் பின்னாடி உள்ளவங்களாம் கவனிச்சு பாருங்க. என்ன ஆசீர்வாதத்தை கொண்டு வந்ததா ஆபத்தை கொண்டு வந்ததா?
ஆபத்தை கொண்டு வந்தது. 12வது வசனம் பாருங்க, நம்ம செய்யாததெல்லாம் அவன் செய்யறான். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏங்க சத்தமா சொல்லுங்க. என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். அளப்ப கூட இல்லையா? இந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப கவனிக்கணும். அளப்ப கூட இல்லை, மனசுக்குள்ள என்ன பண்ணானா? ஜெபம் பண்ணான். ஆனா ஆண்டவருக்கு அப்படியே பத்திக்கிட்டு ஒரு மாதிரி வந்துருச்சு. பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறான். 13வது வசனத்தில், ஆயக்காரன் அவன் தூரத்தில் நின்று கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து பார்க்க துணியாமல். ஏன் வானத்தை அவன் கண்களை ஏறெடுத்து பார்க்கவில்லை? மேலே இருந்து ஒரு பார்வை அவனை பார்க்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆமேன்னு சொல்ல. மனுஷன் எப்பொழுது வானத்திலிருந்து ஒரு பார்வை என்னை கவனிக்கிறது என்பதை எப்பொழுது கவனிப்பான்? எப்பொழுது அதை தவற விடுவான்? தன் பார்வையில் திருப்தியாய் வாழ்கிறவன், பரிசுத்தம் போல தன் பார்வையில் எல்லாவற்றிலும் நான் ஆண்டவருக்கு யோக்கியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் தேவ பார்வையை தவற விடுவான். தேவ பார்வையில் சரியாய் இருக்கிறவர்கள் தான், அவருடைய பார்வைக்கு அருமையானவைகளை செய்கிறவர்கள் தான் தேவனாலே கனம் பெற முடியும். கைகளை நல்ல உயர்த்தி ஆமேன்னு சொல்லு. அல்லேலூயா. நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் அந்த கிருபைகளை நமக்கு தருவாராக. இந்த ஆதி வாழ்க்கையை அப்படி தான் ஆரம்பிச்சிருப்பானா? இல்லை. உபவாசம் பண்ணுறவன் ஆதியில் ஆண்டவருடைய பார்வைக்கு நேராக சரியாக இருக்கணும் தான் உபவாசத்தை ஆரம்பிச்சிருப்பான். பரிசுத்த வாழ்க்கையை ஆதியில் சரியாக இருக்கணும் தான் பரிசுத்த வாழ்க்கையை ஆரம்பிச்சிருப்பான். தேவ சமூகத்தை கவனமாக பார்க்க வேண்டும் என்பதில் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையை சரியாய் ஆரம்பித்திருப்பான். ஆனால் போக போக தேவ பார்வையை விட்டு விலகினான். ஏனென்றால் தேவ பார்வையை ஏன் தன் வாழ்க்கையில் விலக்கினான் என்றால் தன் பார்வைக்கு ஏற்ற ஒரு திருப்தியான வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தான். லூக்கா 18வது அதிகாரம் 13வது வசனத்தை பாருங்க. ஆயக்காரன் தூரத்திலிருந்து தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து பார்க்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்றான். கைகளை நல்ல உயர்த்தி ஆமேன்னு சொல்ல. இவன் பாவியா இருந்தாலும் தன் பார்வையை தேவ பார்வையில், தன் வாழ்க்கையை தேவ பார்வையில் நேராக்க விரும்பின மனுஷன். ஆமேன். சத்தத்தை உயர்த்தி ஆமேன்னு சொல்ல. இன்னைக்கு யூடியூப்பை திறந்தா இந்த ஊழியத்தை பற்றி அவங்க, அந்த ஊழியத்தை பற்றி இவங்க அவங்க. எங்க நம்மை சரி செய்து நம்மால் 10 பேருக்கு புரோஜனமா, சபைக்கு புரோஜனமா, தேசத்துக்கு புரோஜனமா, தேவ ராஜ்யத்துக்கு புரோஜனமா வாழ்றதுக்கே நேரம் இன்னும் போதலை. நம்ம அதில் கவனம் செலுத்தணும். ஒரு தவறு செய்கிற ஒரு மனிதனை பாரம் உள்ள மனுஷன் தூத்த மாட்டான். பாரம் உள்ள மனுஷன் தனியாக போய் பேசுவான். அதையும் கேட்கல என்ன செய்யணும்? நல்ல பாரம் உள்ள மனுஷன் என்ன செய்வான்? அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவான். ஆனால் பாரம், நான் கர்த்தருடைய சத்தியத்தை பேசுகிறேன், அது சரியில்லை, இது சரியில்லைன்னா சொல்கிற ஆள் சரியாக இருக்கிறாரா? ஏனென்றால் ஏன் இப்படிப்பட்ட நிலைமை அந்த குறை பேசிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வருது தெரியுமா? தன் பார்வையில் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதன், அவனுக்கு எப்படி தான் இருக்கும் தன் வாழ்க்கை? ரொம்ப திருப்திகரமாக இருக்கும். நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலும் ஈராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். 14வது வசனம், 13வது வசனத்தில் அவன் சொல்றான், தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்றான். 14வது வசனம் பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, அவன் அல்ல. எவன் அல்ல? எல்லாரும் சொல்லுங்க. அவன் அல்ல, பரிசேயன் அல்ல. பரிசேயன் தன் பார்வையில் தன்னை சரி செய்து திருப்தி காண்ற மனுஷன். ஆனால் இவன் தேவ பார்வைக்கு நேராய் தன்னை சரி செய்ய நினைத்த பொழுது ஆண்டவர் சொல்றாரு, அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கைகளை நல்ல உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்து. சத்தத்தை நல்ல உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்து. அல்லேலூயா. நல்ல தேவ பார்வையின் கீழ் வளரணும். சபைக்குன்னு ஒரு பார்வை உண்டு. சபையின் பார்வையில் ஜனங்கள் நம்மை எப்படி நினைக்கிறார்கள் என்று வாழ்ந்தால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அழிந்துவிடும். போதகர் பார்வை என்று உண்டு. போதகர் பார்வையில் போதகர் நம்மை எப்படி பார்க்கிறார் என்று பார்த்தால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அழிந்துவிடும். ஓரளவுக்கு அந்த போதகர் பார்வைக்கு நம்ம காரியங்களை செய்யலாம். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாய் தேவ பார்வைக்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அவரே, எல்லார் வாய்களை திறந்து சொல்லுங்க, எபிரேயர் 4:13 என்ன இருக்கு? அவரே என்ன செய்கிறாராம்? அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். கைகளை நல்ல உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தி. ஹல்லேலூயா.
கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், அவன் அல்ல, தன் பார்வைக்கு பிரியமானவைகளை, தன் பார்வைக்கு யோக்கியமானவைகளை செய்து ஒரு வாழ்க்கை வாழ்றான். அவன் சில லிஸ்ட்டை போடுறான், அந்த லிஸ்ட்டும் பொய்யல்ல. அவன் அநியாயக்காரனை போல இல்லை, அவன் மாயக்காரரை போல இல்லை, பரியாசக்காரரை போல இல்லை, பரிகாரம் வாங்குறவனை போல இல்லை, விபச்சாரக்காரனை போல இல்லை, மற்ற மனுஷனை போல இல்லை, இந்த ஆயக்காரனை போலவும் அல்ல. வாரத்தில் 2 நாள் உபவாசிக்கிறேன். இந்த கணக்கை போட்டு தேவன் தன்னை எப்படி பார்க்கிறார் என்பதை கவனிக்காமல், இது எனக்கு போதுமானது, இது என்னை பரலோகத்திற்கு சேர்க்கும் என்று நம்பினான். ஆண்டவர் சொல்றார், அவன் அல்ல, இங்கே என்னுடைய பார்வைக்கினராய் தன் தலையை நிமிர்த்த முடியாமல் உண்மையாய் மனமாறி தன் இருதயத்தை சுத்திகரித்தானே, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் வீட்டிற்கு போகிறான். இப்போ நல்லா கவனிக்கணும், நீதிமானாக்கப்படுறதுலேயே சிக்கல் இருந்தா இப்படி நம்பி நம்பி இந்த பரிசேயன் பரலோகம் போயிருப்பானா? சொல்லுங்க, பரலோகம் போயிருப்பானா? வாய்ப்பே கிடையாது. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே என் பார்வையின்படி எல்லாம் சரி மாறி தெரியும், என் பார்வையின்படி நேற்று நான் ஒரு மாதிரி இருந்தேன், இன்னைக்கு என்னை ஆண்டவர் சுத்திகரித்தார், இப்படியே வண்டி ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு கிறிஸ்தவன் தேவ பார்வையின்படி வளர எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு ஒப்பு கொடுக்கணும். இரண்டாவது ஒரு பார்வை, இந்த பரிசேயன் தன்னை குறித்து தன் பார்வையில் தான் எப்படிப்பட்டவன் என்பதை நிரூபிக்க விரும்பினான். தன் பார்வையிலேயே தன் கிறிஸ்தவ வாழ்க்கையை கவனித்து பார்த்தவன், அளவுகோல் வைத்து பார்த்தவன். தேவ பார்வை எப்போ வரும்? வேத பார்வை வரும்போது தேவ பார்வை வரும். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. சரி, இப்போ ரெண்டாவது பாருங்க, மனுஷ பார்வை. இது இன்னும் ரொம்ப டேஞ்சர், ரொம்ப டேஞ்சர். இன்னைக்கு அநேகர், நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னது போல, தங்களை ரிஃப்ளெக்ட் பண்ணுவதும் பிரதிபலிப்பதும் தங்களை வெளியே காட்டுவதும் 1000 சூழ்நிலைகள் நமக்குள்ளே இருந்தாலும் வெளியே காட்டும்போது அப்படி அப்படி தாறுமாறாக காட்டுவதில்லை, தாறுமாறாக காட்டுவதில்லை. ஒரு மனிதன் ஒன்றை கட்டாயம் மறைக்கிறான். ஆமேன். சத்தம் என்னங்க ஆமேனே வர மாட்டேங்குது? ஆமாம், கட்டாய துர்குணங்கள் மறைக்கப்படுகிறது, கட்டாயம் தாறுமாறுகள் மறைக்கப்படுகிறது. ஏனென்றால் மனுஷனுக்கு மனுஷன் நான் உத்தமன் என்பதை காட்டவே விரும்புகிறான். சங்கீதத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 3வது சங்கீதத்துக்கு வந்தீங்கன்னா, தாவீதினுடைய ஆரம்ப காலங்கள் ஆண்டவர் சொன்னார், ஈசாயின் குமாரனாகிய தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன் சொன்ன காலங்கள் எல்லாம் அவன் வார்த்தை அப்படி அவன் ஆண்டவருக்கு ஏற்றவனாக இருக்க காரணம் என்னன்னா, இந்த 17:3 வாசிச்சிங்கனாலே உங்களுக்கு தெரியும், தேவ பார்வையின் கீழே வாழ்கிறான். சங்கீதத்தின் புஸ்தகத்தை திருப்புங்க, சங்கீதத்தின் புஸ்தகம் 17வது சங்கீதம், எல்லாரும் திருப்புங்க, 3வது வசனம். நீர் என் இருதயத்தை பரிசோதித்து, நல்ல கவனிங்க, அப்படி வாழ்றவங்க தான் தேவனுக்காக அருமையானவர்களாக வாழ முடியும். ஒரு அல்லேலூயா. தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக வாழ முடியும். சும்மா ஐஸ்வர்யத்தை வச்சுக்கிட்டு, பெருக்கத்தை வச்சுக்கிட்டு, மேன்மையை வச்சுக்கிட்டு, இதெல்லாம் மனுஷ பார்வை. பரலோகம் என்ற கணத்தை, தேவன் வைத்திருக்கிற அழியாத வாடாத கிரீடத்தை நாம் பெற வேண்டுமானால் அவருக்கு முன்பு அருமையானவர்களாய் வாழ்ந்தாதான் அவர் நம்மை கனப்படுத்துவார். ஆமேன். என்னங்க ஆமேனே வரமாட்டேங்குது? சங்கீதம் 17:3 பாருங்க. ஏன் ஆண்டவர் சொல்றாரு என் இருதயத்திற்கு ஏற்றவன்னு? ஆதி காலங்கள் எல்லாம் தேவ பார்வைக்காக வாழ்ந்தவன். அப்புறம் போக போக தான் ராஜாவான பிறகு கொஞ்சம் கொழுப்பு என்ன ஆயிடுச்சு, தாவீதுக்கு கொஞ்சம் அதிகமாக போய், நான் யார் தெரியுமா, நான் காலையிலே துதிக்கிறவன், சுரமண்டலமே எலும்புங்கள்பேன், என் கோட்டையில் இருக்கிற சேவகர்கள்லாம் எழும்புவதுக்கு முன்னாடி நான் தான் எழுந்திருப்பேன், நான் தான் துதிப்பேன், நான் கருவிகள் வாசிப்பேன், என்னை போல பாட்டு எழுதினவன் இல்லை, ஆஹா ஓஹோன்னு இவன் மைண்டு மாறுது. ஆனால் தேவ பார்வையில் இருந்த வரைக்கும் அவன் எப்படி சொல்கிறான்? தேவ பார்வையில் இருந்த வரைக்கும் ஆண்டவருடைய சாட்சி அவன் மேல் எப்படிப்பட்டதாக இருந்தது? ஆண்டவர் சொல்றார், ஈசாயின் குமாரனாகிய தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன். ஏன் அப்படி பயந்து வாழணும்? அதை தான் உங்களுக்கு சொன்னேன், எபிரேயரில் உங்களுக்கு சொன்னேன். ஏன் பயந்து வாழணும்? சும்மா ஒரு பிரசங்கத்தை நான் பண்ணுறேன்னு கேட்டுட்டு போயிடக்கூடாது. அவருக்கே, கையை நல்லா உயர்த்தி சொல்லுங்க, அவருக்கே. ஏங்க கைகளை நல்லா உயர்த்துங்க பார்ப்போம். அவருக்கே, நல்லா அழுத்தமாக சொல்லுங்க, அவருக்கே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அவர் இந்த கண் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. கைகளை நல்லா உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க.
விசேஷமாக நீதிமானா நீங்கள் மட்டும் இருந்துட்டீங்கன்னா நீதிமான் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது. கைகளை நல்லா உயர்த்தி ஆமேன்னு சொல்ல. சிலர்லாம் சொல்லுவீங்க, உங்களுக்கு கண் இல்லையா ஆண்டவரே, என்னை பார்க்கலையா ஆண்டவரே, என்னை பேசலையா ஆண்டவரே, என் சத்தத்தை கேட்கலையா ஆண்டவரே. ஆண்டவர் சொல்கிறார், முதல் எனக்கு அருமையானதை என்ன பண்ணேன் செய். ஓம் பார்வைக்கு ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழாத, என் பார்வைக்கு அருமையானதை செய்தால் நிச்சயம் உனக்கு கனம் உண்டு. கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ இங்கே கவனிங்க, இப்படி உத்தம புருஷன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் ஆண்டவர் சொல்ல காரணம் என்ன? 3வது வசனத்தை எல்லாரும் வாசிப்போமா? நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர். கர்த்தருடைய காது காணுமா கண்ணு காணுமா? கர்த்தருடைய காது காணுமா கண்ணு காணுமா? கண். அவருடைய பார்வைக்கு முன்பு இவன் சொல்றான், நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து அதை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர். அப்படி எத்தனை பேர் சொல்ல முடியும்? நம்ம அது 1000 கசப்பு போனாலும் என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி பொங்கி. ஏனென்றால் நம்ம உற்சாக விசுவாசின்னு ஜனங்களுக்கு தெரியணும். சில பேர் அதையும் செய்யறதில்லை, அது வேற கதை. ஆனால் இவன் தன் வாழ்க்கையெல்லாம் தேவ பார்வையில், தன் இருதயம் பரிசோதிக்கப்படுகிறதெல்லாம் தேவ பார்வையில், ராக்காலத்தில் அதை விசாரித்து பார்க்குறாராம், புடமிட்டும் டெஸ்ட் பண்ணியும் பார்க்குறாராம், ஒன்றும் காணாது இருக்கிறீர் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து சாமுவேலின் புஸ்தகம், எத்தனாவது ராஜாக்களின் புஸ்தகமாக என்னமோ தெரியல, அந்த உரியா மனைவியினிடத்தில் தவறு செய்து வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 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 வருட காலம் போல, அல்லது ஒரு 6 மாத காலம் வச்சுக்கிங்களேன். இந்த 6 மாத காலம் வந்துருச்சு. நான் சொல்கிற பகுதியை டக்குன்னு நீங்கள் எடுத்து எனக்கு சொல்லணும். நாத்தான் தீர்க்கதரிசி ஆண்டவர் அனுப்புகிறார். நல்ல கவனிங்க, நல்ல கவனிக்கணும், தயவு செய்து நல்ல கவனிங்க. நல்ல துதிக்கிறவன், நல்ல பாடுறவன், நல்ல ஆண்டவரை ஆராதிக்கிறவன், நல்ல கர்த்தரை தேடுற மனுஷன் ஒரு பெரிய தவறை பண்ணிட்டான். தவறை பண்ணது மட்டும் இல்லாமல் விபச்சாரம் பண்ணினான், அடுத்து கொலை செய்தான். இதோடு இவன் நின்று விடவில்லை, பாவங்களை நல்லா மறைக்கிறான். மறைச்சது மாத்திரமல்ல, அந்த ராஜ நிலையை அப்படியே கண்டினியூ பண்றான். அந்த தேவ மனுஷன் என்ற நிலையை அப்படியே கண்டினியூ பண்றான். ஆனா உங்களுக்கு இந்த பகுதியை எடுத்துட்டீங்கன்னா எனக்கு சொல்லுங்க. அதற்கு முன்னாடி நம்ம வாசித்த பகுதியை பார்ப்போம். எபிரேயரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 13வது வசனம் நம்ம வாசித்தோம். என்ன வாசித்தோம்? ஆனால் தேவனுக்கு முன்னாடி அவர் பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நான் பேசுகிறதெல்லாம் நீங்கள் ஒரு பெரிய பெரிய பாவம் நினச்சிக்காதீங்க. ஏங்க தாவீதை மாதிரி ஒரு தவறை நான் அப்படி செஞ்சேனாங்க, யாராவது கொலை பண்ணா அப்படி சொல்லலை. நேற்று கூட நியூஸில் ஒரு 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 பெண்ணை வெட்டி, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்து சென்னையில் வெட்டி, வடநாட்டை சேர்ந்தவங்க கொலை பண்ணி அதை அப்படியே ட்ரெயினில் ஏற்றி அது நேராக எங்கேயோ போய் வடநாட்டில் இறங்கிட்டு சென்னையிலிருந்து. அப்புறம் இங்கே எப்படி கண்டுபிடிச்சிட்டு வரத்துக்குள்ளே பாதி சரீரம் எங்கே இருக்குன்னா இந்த சென்னையில் கொலை பண்ண வீட்டில் இருக்குது. அதில் ஒரு பெரிய பிரியாணி டபரா, அந்த டபராக்குள்ளே நல்ல மைதா மாவை போட்டு அப்புறம் வேறு என்னென்னமெல்லாம் உள்ளே போட்டு இந்த 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 மனுஷக்கறியையும் வேக வச்சுருக்கிறான் அந்த பொம்பளையும் ஆம்பளையும். இப்படி இல்லாமல் நான் ஒரு தவறு செஞ்சேன் அப்படின்னு நினச்சிடாதீங்க. நான் பெரிய பெரிய காரியங்களை சொல்லலை. அறகுறை கிறிஸ்தவ வாழ்க்கையே நாம் தேவனுடைய பார்வையில் அருமையானவர்கள் என்ற இடத்துக்கு நம்மை கொண்டு வராமல் நிறுத்துகிறது. எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீங்க? கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்கள். ஆனலும் குளிருமற்ற வாழ்க்கை, உற்சாகமற்ற வாழ்க்கை, ஏதோ ஏனோதானோ என்று வாழ்கிற வாழ்க்கை நம்மை தேவனுக்காக அருமையாய் வாழாத இடத்துக்கு கொண்டு வருது. நேற்று கூட நான் உங்களுக்கு சொன்னேன், ஆயத்த ஜெபம் நடத்தும் போது ஆன்லைனில் பின்மாற்றம் 2 வகையானது. ஒன்று வெளியரங்கமாய் சபையை விட்டு, தேவனை விட்டு, ஆண்டவரை விட்டு விக்கிரகத்தின் பக்கம் மறுபடியும் உலகத்தின் பக்கம் போகிற ஒரு பின்மாற்றம். இன்னொரு பின்மாற்றம் என்னன்னா, சபைக்குள்ளேயே இருப்பார்கள், அவர்கள் விசுவாசம் என்றைக்கோ பின்மாறி இருக்கும், அவர்கள் ஜெப வாழ்க்கை என்றைக்கோ பின்மாறி இருக்கும்,
அவர்கள் துதி என்றைக்கோ பின்மாறி இருக்கும். அவர்கள் மேல் ஆண்டவர் மேல் இருக்கிற அன்பு என்றைக்கோ பின்மாறி அப்படியே உட்கார்ந்து ஒரு ஜடம் போல எழுந்து போகிற ஒரு அனுபவம் இருக்கிறதே, அது மிகப்பெரிய ஆபத்தான பின்மாற்றம். வெளியே மாத்திரம் வேறு நிலையில் தங்களை ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டிக்கொள்வார்கள். அப்போ நல்ல கவனிங்க, பெரிய பெரிய கொலைகளை நான் செய்யல அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. இப்படி தான் யார் நினச்சாவான்? பரிசேயன் நினைத்தான். ஆண்டவர் சொன்னார், அவன் அல்ல, இவனே என்ன செய்யப்பட்டான்? நீதிமானாக்கப்பட்டான். ஏன் அப்படி ஆண்டவர் சொல்றாரு? ஒரே வார்த்தை தான், தேவ பார்வையில் வளர்கிறவர்களுக்கு நீதிமானின் அனுபவம் உண்டு. ஆமேன்னு சொல்லுங்க. தேவ பார்வையில் வளர்கிறவர்கள் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தத்தை அடைகிறார்கள். தேவ பார்வையில் வளர்கிறவர்கள் கனம் பெறுகிறவர்களாய் மாறுகிறார்கள். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ ஆரம்ப நாட்களில் இருதயத்தை சோதித்து பார்த்தாரு, ராத்திரியெல்லாம் அவனை டெஸ்ட் பண்ணி பார்த்தாரு, ஒன்றையும் காணல, புடமிட்டும் பார்த்தாரு, ஒன்றும் இல்லை. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து இவன் தேவ பார்வையை விட்டு விலக ஆரம்பித்தான். இதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிற ஆபத்து. தன் பார்வைக்கு நேராய் நான் ஒரு ராஜா, தன் பார்வைக்கு நேராய் நான் துதிக்கிறவன், தன் பார்வைக்கு நேராய் ஒரு திருப்தியான வாழ்க்கை ஆண்டவருக்குன்னு வாழ்றவன். அதனால தன் பார்வைக்கு நேராக சரியா இருக்கிறது போல இருந்தான். அடுத்து ஒன்று சொன்ன, மனுஷ பார்வைக்கு நேராய் சரியானவனாய் தன்னை காட்டிக்கொள்ள விரும்பினான். அது கனத்தை தருமா? அது மகிமையை தருமா? அது புகழ்ச்சியை தருமா? அவன் பாருங்க, நாத்தான் தீர்க்கதரிசி அவன்கிட்ட வந்து கேட்குறான், எப்பா ஒரு கதை சொல்கிறான். ஒருத்தன்ட்ட ஒரு சின்ன ஆடு இருந்தது, இன்னொருத்தன்ட்ட எக்கச்சக்க ஆட்டு மந்தை இருந்தது. விருந்தாளி வந்துட்டாங்க, ஐஸ்வர்யவான் வீட்டுக்கு, ஆடு நிறைய இருக்கிறவன் வீட்டுக்கு. 1 சாமுவேல் 12 2 சாமுவேல் 12 இருக்கு, அதை பாருங்க. வந்துட்டாங்க. வந்து உடனே அவன் என்ன செய்தானா, அந்த ஏழையானவன் தன் மடியில் வைத்திருந்த ஆட்டை அடிச்சு போட்டானான். ஏன்? இவ்வளோ மந்தையில் இருந்த ஆட்டில் ஒரு ஆட்டை எடுத்து தன்னுடைய சொந்தங்களுக்கு, விருந்தாளிகளுக்கு அடிச்சு போட்டிருக்கலாம். அடுத்தவன் மடியில் படுத்திருந்த செல்லமாய் அவன் வளர்த்த ஆட்டை அடிச்சு போட்டான். நாத்தான் தீர்க்கதரிசி இந்த கதையை சொல்கிறான். சொன்ன உடனே இந்த ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஆதியில் ஏற்றவனாய் வாழ்ந்த தாவீது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கை மனுஷ பார்வைக்கு நேராக பிரியமாக வாழ பார்க்குது. தேவ பார்வைக்கு நேராக வாழ்ந்தபோது அவனுக்கு என்ன சாட்சி? ஈசாயின் குமாரனாகிய தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன். இப்போ மனுஷ பார்வையில் நல்லவனை போல, கீத வாத்தியங்களை வாசிக்கிறது போல, ஜெபிக்கிறதை போல, பரிபூர்ண புருஷனை போல சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிறான். இந்த கதையை நாத்தான் தீர்க்கதரிசி சொன்ன உடனே அவன் சொல்றான், யார் அவன்? இப்படிப்பட்ட அநியாயத்தை செய்தவன் கொலை செய்யப்பட வேண்டும். நாத்தான் தீர்க்கதரிசி என்ன தெரியுமா சொன்னான்? எழுந்து கையை நீட்டி சொன்னான், நீயே அந்த மனுஷன், நீயே இந்த மனுஷன். இப்போ நல்லா கவனிக்கணும், தாவீது கர்த்தருடைய பார்வையிலிருந்து எப்படி விலகிட்டான் பாருங்க. கர்த்தருடைய பார்வையில் இருந்தால் கனம், கர்த்தருடைய பார்வையில் இருந்தால் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம். கர்த்தருடைய பார்வையில் இல்லாமல் மனுஷனுக்குன்னு வாழ ஆரம்பித்து மனுஷன்ட்ட சர்டிஃபிகேட் எடுக்கணும், மனுஷன்ட்ட ரிவார்டு வாங்கணும், மனுஷனுக்கு நேராக நம்மை நல்லவர்களாக காட்டிக்கொள்ளணும் இருந்தால் அது மிகப்பெரிய அழிவுக்கு நேராய் வழி நடத்தும். பரிசேயர் இந்த கதை தான் செய்தாங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம், இயேசுக்கு பிடிக்காத ஒரு பெரிய பாவம். மத்தேயு 23:5 ஒருத்தங்க எடுங்களேன். மத்தேயு 23:5. அப்போ நம்ம தேவ பார்வைக்கு நேராய் என் வார்த்தைகள், தேவ பார்வைக்கு நேராய் என்னுடைய எண்ணங்கள், தேவ பார்வைக்கு நேராய் எங்களுடைய சபை, தேவ பார்வைக்கு நேராய் எங்களுடைய காரியம், அதெல்லாம் சரி செய்யப்படணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. 23 மத்தேயு 23:5 எல்லாரும் எடுத்துக்கொண்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். அதனால அவ்வளவு ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்தவனே தன் பார்வைக்கு நேராய் வாழ்கிற ஆபத்து இருக்கிறது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. மனுஷ பார்வைக்கு நேராய் வாழ்ந்து தன் ஓட்டத்தை முடிக்கிற ஒரு ஆபத்து இருக்கிறது. தெரியாம 2 ஊழியக்காரர்கள், ஒரு பெரிய கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தில் அவருக்கு ஒரு பட்டம் இருக்கு. அந்த ஊழியக்காரருக்கு ஒரு பெரிய பட்டம். இந்த பாஸ்டர் என்ன சொல்லிட்டாருன்னா, அந்த பட்டத்தை சொல்லாம போதகர் அவர்கள்னு சொல்லிட்டார். முடிச்சுக்க வேண்டியதானே? அயோக்கியர் அவர்கள் அப்படின்னா சொன்னாரு, போதகர் அவர்கள்னு சொன்னார். அவர் பக்கத்தில் அவர் அழைச்சிட்டு வந்த ஒரு தொண்டர், எல்லாம் இப்போ தொண்டராக தான் இருக்குது. அவர் ஏஞ்சி சொன்னார், அவருக்கு எவ்வளோ பெரிய பட்டம் இருக்கிறது சரிம்மா. சரி, இப்போ என்ன செய்யணும்? அதையெல்லாம் சொல்லி யாரை வரவேறுங்கள்? யார? அந்த பாஸ்டரை வரவேறும். அடுத்து இந்த பட்டமெல்லாம் மனுஷனுக்கு முன்னாடி, அவருக்கு முன்னாடி தேவையானது, எனக்கு முன்னாடி உத்தமமாக வாழ்ந்தியா,
நெருக்கங்களிலும் போராட்டங்களிலும் என்னை விட்டு பின்வாங்காமல் எனக்கென்று நின்றாயா, வா உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என்று கர்த்தர் அழைக்கிறார். கைகளை நல்ல உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். வசனம் சொல்கிறது 23:5 நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, தங்கள் கிரியைகள் எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திரங்களின் தொங்கல்களை பெரிதாக்கி விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களையும் சந்தை வழிகளில் வந்தனங்களையும் மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள். மத்தேயு 6:1 இதெல்லாம் மனுஷன் எனக்கு செய்யணும், மனுஷனுக்கு முன்னாடி நான் இப்படி இருக்கணும்னு விரும்புகிறாங்க. மத்தேயு 6:1 ஆண்டவர் சொல்றார், மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால் பரலோகத்தில் உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. கைகளை நல்ல உயர்த்தி ஆமேன்னு சொல்ல. இங்க மனுஷனுக்கு நேரா நான் தொங்கலே போடலையே, அவங்க என்னமோ வஸ்திரம் அங்கேயே இழுத்துட்டு போறாங்களே, அந்த மாதிரி தொங்கல் இல்லை. நமக்குள்ள ஒரு ஆவிக்குரிய தொங்கல் இருக்கு. என்ன தொங்கல்? நம்ம பர்ஃபெக்ட், இங்கே சர்டிஃபிகேட்டே இல்லை. கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் நமக்கு பலனை தரணும்னா ஆண்டுடைய பார்வையில் சபையின் பங்களிப்போடு எப்படி இருக்கிறீங்கன்னு பாருங்க, ஊழியக்காரனோடு எப்படி இருக்கிறீங்கன்னு பாருங்க, சக விசுவாசிகளோடு எப்படி இருக்கிறீங்கன்னு பாருங்க. உங்க குடும்பத்தினால பரலோகத்தின் தரிசனம் நிறைவேறுவதற்கு நீங்க எந்த அளவுக்கு பிரயோஜனமா இருக்கீங்கன்னு பாருங்க, எந்த அளவுக்கு செயல்படுறீங்க என்பதை பாருங்க. தேவ பார்வையில் நான் சரியான ஆளாக தான் இருக்கிறேனா, எதையும் தேவ பார்வையில் செக் பண்ணுங்க. சும்மா இங்கே பாருங்க, கண்ணாடியே இல்லாமல் தலை சீவி பவுடர் அடிச்சுட்டு வரோம், நம்ம நிலைமை எப்படி இருக்கும்? கண்ணாடினே ஒன்றும் இல்லை, தண்ணீர்னே ஒன்றும் இல்லை, நம்ம முகத்தையே பார்க்க முடியாது. எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் எஞ்சி வீட்டில் ஓடிடுவாங்கிறீங்களா? எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அலங்கோலமாக இருக்கும். கண்ணாடின்னு ஒன்று இருந்தால் தான் நம்ம அதை சரிப்படுத்தி நம்முடைய உருவத்தை கொஞ்சமாவது சரிப்படுத்தி வெளியே அனுப்புது. அதே போல் தேவ பார்வைன்னு ஒன்று இருந்தால் தான் அது நம்மை சரி செய்யும். கைகளை நல்ல உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அப்போ நல்ல கவனிக்கணும். ஆதி வாழ்க்கை சங்கீதம் 17:3 கர்த்தருக்காக வாழ்ந்த இந்த தாவீது மனுஷன் நம்மளை குறித்து என்ன பேசுகிறான்? நமக்குள்ளேயே எவ்வளவு வளர்ந்துட்டோம், நமக்குள்ளேயே எவ்வளவு மேன்மைகள் வந்து விட்டதுன்னு இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தான். ஆண்டவர் பரிசேயன்ட்ட எதிர்பார்த்தது வேற ஒன்றும் இல்லை, எல்லாம் இருக்குது, உன்ட்ட என்ன இல்லை? தாழ்மைங்கிறதே இல்லை. உன்னை சரி செய்து உய்த்து ஆராய்ந்து எனக்கு முன்னாடி நீ எவ்வளவு கவனமாக நடக்கணும் அப்படிங்கிறதுல நீ கவனமாக இல்லை. மத்தேயு 6:1 ஆண்டவர் சொல்றார், பிதாவினிடத்தில் உங்களுக்கு என்ன இல்லை? பலன் இல்லை. இந்த மாதிரி காரியம் இப்படிப்பட்ட நபர்களை எங்கே கொண்டு போய் விட்டுடுதுன்னா, விசுவாசி கிறிஸ்தவர்கள் போதகர்கள் என்ற நிலையிலிருந்து மாயக்காரன் பட்டியலில் கொண்டு போய் விட்டுடுது. 5வது வசனம் அந்த மத்தேயு 6 ரொம்ப வேதனையான ஒரு காரியம் என்ன தெரியுமா? என்னெல்லாம் பொறுத்த வரைக்கும் ஒரு கொலைகாரனாக கூட இருந்துடலாம், மாயக்காரனாக மட்டும் என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. அது இப்போ பச்சை துரோகம், துரோகத்துக்கு சமம். துரோகம் முடியலையா ஆண்டவர்கிட்ட, முடியல ஆண்டவரேன்னு சொல்லணும். 5வது வசனம் பாருங்க, அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல இருக்க வேண்டாம். அப்படின்னா யாரை ஆண்டவர் சொல்றாரு? இந்த பரிசேயர் சதுசேயர்களை சொல்றார். அவங்க என்ன செய்யறாங்க? மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்துகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கைகளை நல்லா உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. நீங்கள் நினைக்கலாம் இவன்கிட்ட இருக்கிற சரக்கெல்லாம் என்கிட்ட இல்லைன்னு. இல்லை, எங்கெங்கே இருக்குது ஆண்டவர் நான் பேசுகிற வார்த்தைகள் எங்கெங்கே உணர்த்துறாரோ அதையெல்லாம் சரி செய்து தேவ பார்வைக்குள் வந்தால் நமக்கு பிதாவினிடத்திலிருந்து பலனும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமும் அப்புறம் அவருடைய பார்வைக்கு அருமையாக இருக்கும் பொழுது நமக்கு என்னமும் உண்டு, கனமும் உண்டு. கைகளை நல்ல உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்து. இயேசுவை பாருங்க, பிதாவின் பார்வையில் கவனமாக இருக்க விரும்பினார். அவர் அப்படியே ஒரு இடத்துல ராஜாவாக்க விரும்புகிறானுங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 14-15 அவர் செய்த அற்புதத்தை பார்த்து இவரை ராஜாவாக்கிடணும், மனுஷ பார்வை வேற மாதிரி இவரை பார்க்குது. அவர் என்ன தெரியுமா செஞ்சார்? ஆச்சரியமான ஒரு விஷயம், எவ்வளவு கருத்தாக இருந்திருக்கிறார் பாருங்க. அவர் அப்படியே விலகி மறைந்து போனாராம். ஏனென்றால் பிதாவின் பார்வையில் அவர் கவனமாய் வாழ விரும்பினதினால் வேற எங்கும் உட்கார வைக்கப்படல, பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார வைக்கப்பட்டு பூமி எங்கும் வானம் எங்கும் அவர் ஆளுகை செய்கிறவராயிருக்கிறார்.
கைகளை நல்லா உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்பட. இல்லாட்டி இந்த வாழ்க்கை அப்படியே புரோஜனம் இல்லாமல் போயிடும். நீங்கள் இது வரைக்கும் நான் ஒரு வார்த்தையை சொல்கிறேன் வருத்தத்தோட, நீங்கள் மனுஷனுக்கு முன்னாடி சர்டிஃபிகேட் வாங்கணும், மனுஷனுக்கு முன்பு நான் சரியாக என்னுடைய உள்ள அலங்கோலத்தை எல்லாம் சரி செய்யாமல் உள்ளே இருக்கிற இந்த அலங்கோலங்கும் போது ஒன்று ஞாபகம் வருது. வீடுக்குள்ளெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியாது, வெளியில் மட்டும் என்ன பண்ணுவாங்க, அலங்கோலத்திலேருந்து ஒன்று பிரிங்க கோலம் போடுவாங்க. ஏனென்றால் வாசலை பார்த்துருக்கணுமா. வீடு போய் அவங்க எந்திரிக்கிறது 9:30-10:30 மணிக்கு காலையில். ஆனால் காலையில் 4:30 மணிக்கெல்லாம் போட்டுடணும். என்ன எய்த்த விட்டு பொம்பளை கரெக்டாக நான் ஏஞ்சனான்னு பாப்பா. ஒரு ஆள் இப்படி தான் என்ன பண்ணாராம், கொஞ்சம் ஜோக்கு சொல்லணும்ல, ரொம்ப சீரியஸ் ஆகிட்டீங்க. இவ என்ன எதிர் வீட்டில் இப்படி ஒரு கோலம் போட்டுட்டு இருக்கிறா, நம்மளும் 3 மணிக்கு ஏஞ்சி பார்க்குறோம், 2 மணிக்கு ஏஞ்சி பார்க்குறோம், அவளுக்கு முன்னாடி நம்ம எப்படியாவது போட்டுடணும்னு பார்க்குறோம். ஆனால் அவள் முன்னாடியே போட்டுடுறாளே, இது என்ன ரகசியமாக இருக்குன்னு ரொம்ப நாளாக எய்த்த வீட்டிலேருந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்களாம். சே, உடனே அந்த எய்த்த வீட்டு புருஷன் திட்டினாராம், அவள் பார், அவள் தான் பெண்ணு, குடும்ப பெண்ணு, எப்படி இருக்கிறா பார், கரெக்டாக கோலம் போட்டு எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறான்னு தெரியல, எத்தனை மணிக்கு படுக்கிறான்னு தெரியல, நீ இருக்கிறியே அப்படின்னு திட்டினாராம். சரி, இந்த ரகசியத்தை எப்படியாவது தெரிந்து கொள்ளணும்னு இந்த எய்த்த விட்டு பெண்ணு என்ன பண்ணிச்சான், ரொம்ப நேரம் நைட்டு ஃபுல்லாக உட்காந்துருப்போம், இன்றைக்கி நம்ம தூங்கவே கூடாது, எப்படியாவது அவள் இப்படி ஒரு ஸ்திரீயா அந்த எதிர் வீட்டில் நம்ம அந்த சுறுசுறுப்பை கற்றுக்கணும் அப்படின்னு பார்க்குறதுக்கு ரொம்ப நேரம் உட்காந்துதான். 11 மணிக்கு ஒரு 2 மணிக்கு ஒரு முக்காடு போட்டுக்கிட்டு ஒரு நபர் கோலம் போட்டாங்க. கோலம் போட்ட உடனே சரி பரவாயில்ல, பனியில் கோலம் போடுறா போல இருக்கு அப்படின்னு திரும்பி பார்த்தா ஒரு பெரிய மீசை இருந்துச்சான். போட்டது யார்? வீட்டுக்காரர் போட்டிருக்கார். நல்ல கவனிங்க, ஜனங்கள் வெளியில் தங்க வாழ்க்கையில் அப்படி நீட்டாக இருக்கணும்னு உள்ளே எவ்வளவு அலங்கோலமாக இருக்கிறாங்களோ அது போல் ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டுறக்கூடாது. கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்கள், அல்லேலூயா சொல்லுங்கள், நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போ நல்ல கவனிக்கணும், ஆண்டவர் மனுஷ பார்வையில் ராஜாவாக்க விரும்புகிறார்கள். அவர் ஓடி விலகி மறைந்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு கவனமாக இருந்தார். தேவ பார்வையில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்க பிசாசு நம்மளை விட மாட்டான். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை திருப்புங்களேன், ஏசாயா கடைசியாக முடிப்போம். தேவ பார்வை ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல் எல்லாம் பெரிய தீர்க்கதரிசிகள். இயேசு கிறிஸ்துவின் பிறப்ப இறப்ப பாடுகளை மிக அதிகமாக எழுதினவன் ஏசாயா. எத்தனையோ இயேசு பிறப்பதற்கு பல்லாயிரம் அல்லது சில நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தீர்க்க தரிசனங்களை இயேசு இப்படி பிறப்பார், அவருக்கு இப்படி பெயரிடுவார்கள் என்றெல்லாம் எழுதினான். எல்லா தீர்க்கதரிசிகளிலும் பெரிய தீர்க்கதரிசிகளில் முதன்மையான பேர் இந்த ஏசாயாவுக்கு உண்டு. வெளியில் ஏசாயா பெரிய தீர்க்கதரிசி, அவன் ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்தின ரகசியங்கள் வேதாகமத்தில் வேறு யாருக்கும் வெளிப்படுத்தின மாதிரி தெரியல, அவ்வளவு தேவனுடைய ரகசியத்தை எழுதினான். ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் கவனமாக கவனிங்க, 6வது அதிகாரத்தை எல்லாரும் திருப்புங்க. உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் தேவன் ராஜாதி ராஜாவா வீட்டில் இருக்கிறதை இந்த ஏசாயா பார்க்கிறான். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் 1 to 7 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்க்கணும். அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்? உசியா ராஜா மரணமடைந்த பின்பு ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கல் எல்லாம் தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் எல்லாம் தங்கள் முகத்தெல்லாம் மூடிக்கிட்டாங்களாம் ஆராதிக்கும் போது. ஏனென்றால் அவருடைய மகிமைக்கு முன்னாடி நிற்க முடியல, அவருடைய பிரசன்னத்துக்கு முன்னாடி நிற்க முடியல, அவருடைய பரிசுத்தத்துக்கு முன்னாடி நிற்க முடியல. அவ்வளோ பெரிய பரிசுத்தர், அவ்வளோ பெரிய பரிசுத்தர். அந்த பரிசுத்தருக்கு முன்னாடி நிற்க முடியாமல் இரு சிறகுகளால் பறந்து இரு சிறகுகளால் தங்கள் முகத்தை மூடிக்கொண்டு அப்புறம் 2 செட்டைகளால் தங்கள் கால்களை மூடி 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்கிறாங்க. இந்த ஏசாயா எல்லாருடைய பார்வையிலும் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. தன்னுடைய பார்வையிலும் என்ன நினச்சிருப்பான், நான் ஆண்டவரோட தான் வாழ்கிறேன்,
நான் ஆண்டவரோடு தான் இருக்கிறேன், அவன் சொன்னது தப்பல்ல, அவன் பெரிய பாவத்தை செய்து விடவில்லை, ஆனால் தேவனிடத்தில் இன்னும் நெருங்க நெருங்க. எல்லாரும் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவனிடத்தில் இன்னும் நெருங்க நெருங்க. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, தேவனிடத்தில் இன்னும் நெருங்க நெருங்க. தேவ பார்வையின் கீழே தன் வாழ்க்கையை அவன் சரி செய்ய 5வது வசனம் சொல்கிறது, தேவனை கண்டவுடனே இப்படிப்பட்ட பரிசுத்தவானாகிய ஏசாயா சொல்றான், ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுள்ள உள்ள மனுஷன். என்னங்க ஏங்க, தீர்க்க தரிசனத்தை நல்ல வாயால சொல்லி உத்தம தீர்க்கதரிசியாய் விளங்கின பெரிய தீர்க்கதரிசிகளில் ஒருவன். ஆனால் தேவ பார்வைக்கு தன் வாழ்க்கையை திருப்புறான். ஆமேன் சொல்லுங்க. தேவ பார்வையின் கீழே ஒரு தரிசனத்தை காண்கிறான். தேவ பார்வைக்கு நேராய் தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த போது சொல்கிறான், ஐயோ நான் ஹதமானேன், அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளில் உள்ள ஜனங்களின் நடுவிலே வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராக ராஜாவை என் கண்கள் கண்டதே. கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அவனுக்கே இந்த நிலமன்னா பரலோகம் போகிறதுக்கு எத்தனை பேர் ஆயத்தம்? அப்படி தூக்கிடக்கூடாது. என்ன செய்யணும்? என்னங்க செய்யணும்? ஒவ்வொரு நாளும் தேவ பார்வையில் என்னை சரி செய்யும் ஆண்டவரே. இவன் அப்படியே கதறான். அப்பொழுது சேராபின்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து, அதனாலே என் வாயை தொட்டு, இதோ உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தி ஆனது என்றான். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. ஏசாயாட்ட எங்கெங்க அக்கிரமம், ஏசாயாட்ட எங்கெங்க பாவம், எப்ப தெரியுமா பாவமும் அக்கிரமும் உணர்த்தப்பட்டது? எங்க உணர்த்தப்பட்டது? தேவ பார்வைக்கு போக போக. டிவியில் அநேகர் ஜபங்களை நான் நேற்று கூட எங்களுடைய சொந்தம் இல்லை, இப்போ சொந்தம் இல்லை, நான் கேட்குறேன், குடும்பத்தில் பேசும்போது கேட்குறேன், என்னடா ஜபங்கள்லாம் இப்படிரா அப்படி. இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு டிவியை போட்டு எல்லாம் முக்காடை போட்டுட்டு என்ன பண்ணுவாங்க? டிவி பார்வையில் நேரம் மாத்திர கதை கிடையாது. பார்க்கணும், நல்ல தேசத்துக்காய் கதறி ஜபிக்கிற நிகழ்ச்சிகளை பார்க்கணும், பாரப்படணும், ஜெபம் பண்ணணும், ஊழியம் வளர போராடணும். ஆனால் தேவ பார்வைக்கு நேராய், ஏனென்றால் இதை பார்த்துட்டா இதான் ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு போயிடக்கூடாது, இதை பார்த்துட்டு இதுதான் நம்ம கிறிஸ்தவ ஜீவியன்னு போயிடக்கூடாது. தேவ பார்வைக்கு நேராக ஏசாயா சொல்கிறானா அதம்மானே அப்படின்னா, ஆயத்தமாக இவ்வளவு தீர்க்க தரிசனம் சொன்னவன் அக்கிரமம் அவன்கிட்ட இருக்கிறது, அநியாயம் அவன்கிட்ட இருக்கிறதுன்னு ஒரு குரட்டால் தொட்டு அவன் நாவை அவன் உதட்ட தொட்டு பாவம் நிவர்த்தியானதுன்னு ஒரு தேவதூதன் சொல்ல முடியுமானால், நம்மிடத்தில் இன்னும் சரி செய்ய வேண்டிய காரியங்கள் எவ்வளவு இருக்கு? கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கைகளை நல்லா உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. இதுதான் தேவ பார்வை. இப்போ தேவ பார்வைக்கு நம்ம பார்க்க நம்மை சீர்படுத்துவார். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. தேவ பார்வையில் நம்ம பார்க்க அவர் சரிப்படுத்துவார். தேவ பார்வையிலே நம்மை பார்க்க அவர் நம்மை பலப்படுத்துவார். இந்த நல்ல பகல் வேளையிலே நான் செய்தியை முடிக்கிறேன். நம்முடைய பார்வை மிகப்பெரிய ஆபத்தானது. நம்முடைய பார்வை தாழ்மைக்கு வருமானால் பரவாயில்ல, எல்லாம் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் நிறைவாக இருக்கிறது என்று சொல்லுவோமானால் அதைவிட வேதனையான காரியம் ஒன்றும் இல்லை. ஏசாயா சொல்றாரு, ஆண்டவரே, ஆண்டவரை பார்த்தவுடன் அந்த பரிசுத்தத்துக்கு அவனால் பதில் சொல்ல முடியவில்லை. அவருடைய மகிமையான அக்கினியின் பிரகாசத்துக்கு அவனால் பதில் சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் தூதர்களே தங்கள் முகத்தை என்ன செய்கிறார்களாம்? மூடிக்கொண்டு நிற்கிற பரிசுத்தர். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை மாறுபாடுகள், எத்தனை குறைபாடுகள், எத்தனை தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள். நிறைவு என்று நினைப்பதே தவறு. ஒவ்வொரு நாளும் நிறைவை நோக்கி நாம் பிரயாணப்படுகிறோம். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ அதற்கு ஏற்ற பிரயாசம் இருக்கா நம்மக்கிட்ட? அதற்கேற்ற பிரயாசம் நம்மக்கிட்ட இருக்கா? அதற்கு ஏற்ற ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்தும் என்ற எண்ணம் இருக்கா? ஏசாயாவே பரலோகத்தில் அந்த தேவ சிங்காசனத்துக்கு முன்னாடி கதறான்னா நம்மளாம் ஏமாத்துறோம். இந்த நல்ல பகல் வேளையில் ஆண்டவரே, என்னை சுத்திகரிக்க முடிய ரத்தம் உண்டு, என்னை பரிசுத்தமாக்க முடிய பரிசுத்த ஆவியானுடைய மகிமை உண்டு. என் பார்வை அல்ல,
மனுஷன் என்ன எப்படி பார்க்கிறான் என்ற பார்வை அல்ல. ஏனென்றால் மனுஷன் வெளியரங்கத்தை பார்க்கிறான், நீரோ என் இருதயத்தை பார்க்கிறவராயிருக்கிறீர். கைகளை நல்ல உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. எபிரேயரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 13. அப்படியே நம்ம எடுத்த வசனத்தை நம்ம வாசித்து நம்மை ஒப்பு கொடுத்து நிறைவு செய்வோம். ஆலயத்திற்குள் வருவது அந்த பார்வை அல்ல, விசுவாசிகளின் பார்வை அல்ல, ஒரு போதகரின் பார்வை அல்ல, உங்கள் குடும்பம் உங்களை எப்படி பார்க்கிறது என்பது பார்வை அல்ல, உங்கள் சகோதரர்கள் சகோதரிகள் உங்களை எப்படி பார்க்கிறார்கள் என்ற பார்வை அல்ல. ஆண்டவருடைய பார்வையில் அருமையானவர்களே கனம் பெறுகிறார்கள். கைகளை நல்ல உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவருடைய பார்வையில் அருமையானவர்களே பரலோகத்தின் பிதாவினிடத்திலிருந்து பலனை பெறுகிறார்கள். எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். தேவன் நம்மை சீர்படுத்துவாராக, ஸ்திரப்படுத்துவாராக. வெளிப்பிரகாரமான வாழ்க்கையில் ஏசாயா பெரிய தீர்க்கதரிசி, ஆனால் உள்ளே போன போது தேவ பார்வையின் கீழே போக போக நான் அக்கிரமம் செய்த மனுஷன், நான் மாறுபாடாய் இருக்கிற மனுஷன் என்று அவனுக்குள் ஒரு உணர்வு உண்டானது. உடனே தேவ தூதன் வந்து அவன் உதட்டை தொட்டபோது அவன் பாவமெல்லாம் நிவர்த்தி ஆக்கப்பட்டது. கைகளை நல்ல உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய சபையை தொடணும். கைகளை உயர்த்தி ஆமேன், நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. நம்முடைய குடும்பங்களை ஆண்டவர் தொடணும், வாலிபர்களை ஆண்டவர் தொடணும், போதகரை ஆண்டவர் தொடணும், ஒவ்வொரு விசுவாசிகளை ஆண்டவர் தொடணும், தொடப்பட்ட விசுவாசிகளாக இருக்கணும். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. தேவனாலே தொடப்பட்ட பாவம் நிவர்த்தியாக்கப்பட்ட மக்களா தேவனுக்கு முன்னாடி நிற்கணும். எதெல்லாம் தீட்டானவைகளோ, எதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாதவைகளோ உங்கள் பார்வையில் எல்லாம் சரி போல சுத்தமானவைகள் போல தெரியும், அவைகளெல்லாம் தூக்கி எறிந்து தேவனிடத்தில் தேவ பார்வையில் சரி செய்யப்பட வேண்டிய ஒரே ஒரு சாவி இருக்குது. நம்ம போய் என்ன செய்யணும்? தாழ்த்தி, கைகளை உயர்த்தி சொல்லுங்கள், தாழ்த்தி என்னை சரி செய்யுங்கப்பா, நான் எதில் நான் சரியில்லாமல் இருக்கிறேன், என்னை மாற்றுங்கப்பா, எனக்கு புரியுதுப்பா, என் நிலைமையை நான் அறிகிறேனப்பா, என்னுடைய அலங்கோலங்களை நான் அறிகிறேனப்பா, என்னை சரி செய்யுமப்பா என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்தை நாம் கதறி ஒப்பு கொடுக்கிற போது தேவன் மாற்றத்தை தருவார். இல்லாவிட்டால் இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கோம் சபை. நம்ம சபை மட்டும் இல்லை, இப்படியே ஓடும், தமிழகம் எங்கும் ஓடும், இந்தியா எங்கும் ஓடும், உலகம் எங்கும் ஓடும். ஆனால் அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். கைகளை நல்ல உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, நல்ல சத்தத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. சேர்ந்து எல்லாரும் வாசிப்போம். எபிரேயர் 4வது அதிகாரம் 13வது வசனம் எல்லாரும் வாசிங்க. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று கண்களை மூடுவோம்.